Hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see about like உங்களோட பர்சனோட டீப் கான்வர்சேஷன்ஸ் என்ன, அவங்க உங்ககிட்ட என்ன விஷயம் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் சில விஷயம் அவங்க வந்து லைக் ஷேர் பண்ணலாம், சில விஷயம் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஒரு டீப் கான்வர்சேஷன் என்னவா இருக்க வேண்டிய பத்தி நம்ம ஒரு டீடைல் பிரிக்ஷனாவே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் லைக் ஆகஸ்ட் மந்த்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைக் ஆஃபர்ஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி ரீடிங். ஸோ உங்களுக்கு ரீடிங்ஸ் நீங்கள் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்கள் புக் பண்ண நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி புக். ஸோ நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்கள், இதில் என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாவில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் டெஃபினெட்லி ரிப்ளை டு யூ. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி ரீடிங் நவ். ஸோ ஐ திங்க் இங்கே வந்து நான் ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோ தான் நான் இங்கே வந்து பார்க்குறேன். ஐ டோன்ட் நோ இது எத்தனை பேருக்கு ரெசனேட் ஆகும்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோ மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா தென் யூ கேன் டேக் திஸ் ரீடிங். ஸோ இங்கே நம்ம வந்து பார்க்குறப்ப என்னென்னா லைக் உங்கள் பர்சன் லிட்டரலி வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ கைஸ் இந்த எனர்ஜி வந்து வைஸ் வெர்ஸாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்கள் பர்சனை வச்சு நான் சொல்கிறேன், ஆனால் மேபி வந்து என்னன்னா லைக் உங்களோட லைஃப்பில் அந்த விஷயம் நடந்திருக்கும், அந்த மாதிரியும் லைக் ஆப்போசிட்டாகவும் இருக்க எனர்ஜிஸுமே நான் வந்து சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஃபீமேல் டு ஒரு மேல் பர்சனாக நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா தென் அந்த எனர்ஜி வைஸ் வெர்ஸாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ லைக் ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிம்பிளாக சொல்லணும்னா நான் இப்படி நடந்திருக்கும், ஒரு ஸ்டோரி நடந்திருக்கும் நான் சொல்லியிருப்பேன். பட் அவங்களுக்கு வந்து ஏன்னா லைக் இல்லை என்னோட சைடில் மிஸ்டேக் இல்லை, நான் பர்சனோட சைடில் தான் மிஸ்டேக், இந்த விஷயம் வந்து அவங்களோட சைடில் தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு தோணியிருக்கும். ஏன்னா கமெண்ட்டில் வந்து பார்க்குறப்ப அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அதனால தான் நான் இப்போயே சொல்லிடுறேன். ஏன்னா இந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கான்வர்சேஷனாக இருக்குது. ஸோ தட் இஸ் த பாயிண்ட் ஹியர். இங்கே நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா லைக் உங்கள் பர்சனோட எனர்ஜி வந்து ரொம்ப ஒரு மாதிரி சேடாக அப்செட்டாக இருக்க மாதிரி தான் இருக்காங்க. ஒரு சில விதத்தில் வந்து இவங்க டிசப்பாயின்மெண்ட் ஆயிருப்பாங்க. என்ன அப்படின்னா லைக் நீங்கள் உங்களோட ஃபேமிலியை வந்து கொண்டு வந்திருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது உங்களோட ஃபேமிலி திங்ஸை வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம். ஸோ அது என்னவோ இந்த பர்சனுக்கு என்ன அப்படின்னா லைக் நீங்கள் அவங்கள வந்து சீட் பண்ணுறீங்க, நீங்கள் அவங்கள வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கூட அவங்க நினச்சிருப்பாங்க. பிகாஸ் இங்கே வந்து பார்க்குறப்போ ஒரு மேல் பர்சனோட இன்வால்மெண்ட் நான் இங்கே வந்து பார்க்குறேன். சம்திங் ரிலேட்டட் டு த மேல் பர்சன். அது உங்களோட பேரண்ட்டாக இருக்கலாம், இல்லை யாருனாலுமே சரி. ஸோ உங்களோட சைட்லேருந்து ஏதோ ஒரு சில மேல் பர்சன்ஸோட எனர்ஜி நான் இங்கே வந்து பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இல்லை மேக்ஸிமம் கேசஸ்க்கு நான் சொல்கிற மாதிரி ஏதாவது ஃபேமிலியை நீங்கள் இன்வால்வ் பண்ணுறீங்க, உங்களோட பேரண்ட் எஸ்பெஷலி உங்களோட பேரண்ட் உங்களோட ஃபாதரை நீங்கள் இன்வால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த பர்சனுக்கு அது ஒரு பெரிய ஒரு பிட்ரேவாக இருக்க மாதிரி இருந்திருக்கும். லைக் நீங்கள் எதுக்கு அவங்கள ஃபஸ்ட்டு இன்வால்வ் பண்ணுறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு, எதுனாலுமே வந்து பேசி முடிச்சிருக்கலாம், எதுனாலுமே வந்து லைக் சிம்பிளாக அதை வந்து எவ்வளோ தூரம் வந்து சால்வ் பண்ண முடியுமோ அதை வந்து ஒரு சிம்பிளாகவே அதை சால்வ் பண்ணியிருக்கலாம். இது வந்து ஏன் இப்படி காம்ப்ளிகேட்டாக எடுத்துகிட்டு போகணும், எதுக்கு அவங்களுக்கு இதை பற்றி தெரிய வரணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சில தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் அவங்களுக்கு இருந்திருக்கும். சில பேருக்கு இன்கேஸ் நீங்கள் ஏதாவது லைக் சீரியஸாக ஏதாவது ஒரு சில விஷயம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நீங்கள் நினச்சிருந்தா கூட அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்போதைக்கு அது தேவையில்லை, இப்போதைக்கு நீங்கள் 2 பேருமே பேசி கூட அந்த விஷயத்துக்கு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துருக்கலாமே தவிர்த்து மற்றபடி உங்களோட பேரண்ட்ஸோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ யாரையுமே நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்க கூடாது அப்படின்றது தான் இவங்க வந்து அந்த தாட்டில் தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் இப்போதைக்கு நடக்கலை, பட் பிஃபோராக இது மாதிரி நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷன் நடந்தது இல்லை, 1 இயருக்கு பிஃபோர் வேணால் இந்த மாதிரி சினாரியோ நடந்திருக்கு அப்படின்னா ஸ்டில் அந்த 1 இயர் பிஃபோர் நடந்த அந்த ஸ்டோரியை இன்னும் உங்கள் பர்சன் அவங்க மனசில் வச்சுட்டே இருந்திருக்கலாம். ஸ்டில் அவங்களுக்கு அந்த விஷயத்தில் ஒரு பதிலே கிடைக்காம இருக்குங்கிறனால அதை அவங்க மனசில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து என்னன்னா லைக் உங்களை பற்றின ஒரு நெகட்டிவ் தாட்ஸோ உங்களை பற்றி ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸோ உங்களுக்கு வந்து இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஓகே, சில பேருக்கு இது கரண்ட் சினாரியோவும் இருக்கலாம், சில பேருக்கு இது ஒரு பாஸ்ட் சினாரியோவும் இருக்கலாம். பட் இன்கேஸ் பாஸ்ட் சினாரியோவா இருக்கு அப்படின்னா இப்போ உங்க பர்சனுக்கு ஸ்டில் உங்க மேல அந்த ஒரு தாட் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். லைக் ஸ்டில் உங்க மேல அந்த பர்சனுக்கு ஒரு கோவம் இருக்கலாம், நீங்க ஏன் அந்த மூமெண்ட்ல அப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி.
நெக்ஸ்ட் வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா லைக் சர்டைன் மிஸ்டேக்ஸ் அண்ட் சர்டைன் ப்ராப்ளம்ஸ் அது உங்களோட சைட்ல இருந்துமே நான் வந்து பார்க்குறேன். இப்போ வந்து ஏன்னா உங்க பர்சன் மட்டும் தான் சண்டை போட்டிருப்பாங்க, அவங்க சைடு தான் நம்ம வந்து நெகட்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சம் கேசஸ்ல உங்களோட சைட்ல இருந்துமே ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கும். தெரியாம கூட நீங்க ஒரு மிஸ்டேக்ஸ் நீங்க வந்து பண்ணியிருந்திருப்பீங்க. இல்ல நான் உங்களுக்கு அந்த விஷயம் வேணுங்கிறதுக்காக கூட நீங்க தெரிஞ்சே நம்ம இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நீங்க ஏதாவது ஒரு சில விஷயம் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு தப்பான ஒரு டிசிஷன் நீங்க எடுத்திருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில டிசிஷன் நீங்கள் வந்து எடுத்துருந்துருக்கப்ப ஸ்டில் இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து ஒரு சொல்யூஷனே இல்லாமல் தான் இங்கே வந்து போயிட்டு இருக்கு. மேக்ஸிமோட கெஸ்ட்டை நான் திருப்பி அதே ஒரு விஷயம் தான் பார்க்குறேன். ஒரு 1 இயராகவே இந்த விஷயம் வந்து ஓவர்லாப் ஆகிட்டே தான் இருக்கு. கரண்ட் சினாரியோவில் இந்த விஷயம் நடக்குதுன்னா இப்போ நெக்ஸ்ட் 1 இயர் வரைக்கும் இந்த பிரச்சனை இப்படி தான் கண்டினியூ ஆகும். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இன்கேஸ் பாஸ்ட்ல இந்த சிச்சுவேஷன் நடந்திருக்கு அப்படின்னா அந்த பாஸ்ட் ஒரு 1 இயர் ஒரு டியூரேஷன் தான் அவங்க வந்து பார்க்குறோம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ அதுபடி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கரண்ட்ல இந்த சினாரியோ இருக்கா இல்லை பாஸ்ட்ல இந்த சினாரியோ இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இங்கே நான் 2 எனர்ஜியுமே நான் பார்க்குறேன் அப்படின்றனால தான் நான் உங்களுக்கு அதை கிளியராக சொல்கிறேன். பிகாஸ் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இங்க வந்து பாக்குறப்ப என்னன்னா லைக் அடுத்த ஒரு சினாரியோ வந்து அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வேல வருது. ஆக்சுவலா இப்போ நம்ம சில இதுல வந்து நம்ம பாஸ்ட பத்தி பேசியிருப்போம். பாஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு சில விஷயம் நடந்திருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம பேசியிருப்போம். அந்த பாஸ்ட்லயுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 கேட்டகரி இருக்கு. ஒரு கேட்டகரி வந்து பாக்குறப்ப இன்னுமே வந்து ஒரு சொல்யூஷன் இல்லாம இருந்திருக்கும். இன்னொரு கேட்டகரியில வந்து பாக்குறப்ப பாஸ்ட்ல இந்த பர்சனுக்காக ஒரு ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருப்பீங்க. சரி நம்ம வீட்டுல த்ரூ பேச வைக்கலாம். ஸோ தட் லைக் இந்த பர்சனோட வீட்லையும் புரிஞ்சுப்பாங்க, நம்ம வீட்லையும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் ஆனால் இங்கே வந்து பார்க்குறப்ப எல்லாமே ஒரு மாதிரி டாக்ஸிக்காக முடிஞ்சிருக்கும். நீங்கள் டெஃபினட்டாக இந்த பர்சனை வந்து மேரேஜ் பண்ணாமல் வேற ஒரு பர்சனை நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ லைக் உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து லைக் ஒரு மேரேஜாக கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறப்ப அந்த பர்சன் வந்து ஒரு எக்ஸ் மாதிரி ஆயிடுறாங்க. நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் உங்கள் வீட்டில் சொல்கிற ஒரு அரேஞ்ச் மேரேஜையே நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில கண்டிஷனாக இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு அரேஞ்ச் மேரேஜான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருந்திருக்காது. மேபி இந்த வீடியோவை நீங்கள் வந்து லைக் உங்களோட பாஸ்ட் பர்சனை நினச்சிட்டு கூட நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. லைக் அவங்களுக்கு இன்னும் உங்களை பற்றின தாட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் அந்த கேட்டகரி இந்த பாஸ்ட் கேட்டகரியிலேயே நம்ம 2 கேட்டகரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த பாஸ்ட் கேட்டகரியில் ஒரு செகண்ட் கேட்டகரியாக நீங்கள் வந்து இருக்கீங்க. வீட்டில் பேசி பார்த்தும் எதுவுமே நடக்கலை. அதுக்கப்புறம் நம்ம ஒரு நியூ சாப்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு அரேஞ்ச் மேரேஜோட விஷயத்த நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த லைஃபும் உங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி அமைஞ்சிருக்காது. அந்த பர்சனும் உங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்காது. ஸோ அப்போ உங்களுக்கு டேரெக்டாக என்ன அப்படின்னா லைக் அந்த பாஸ்ட் பர்சனோட தாட் தான் உங்களுக்கு வந்திருக்கும். லைக் இவங்கள திருப்பி நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாமா, இவங்களோட லைஃப்ல நம்ம திருப்பி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா அப்படின்ற நிறைய ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு செட். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம 3 செட்டையும் நம்ம கம்பைன் பண்ணுறப்போ பாஸ்டாக இருக்கட்டும், ஃபியூச்சர் லைக் கரண்ட் திங்காக இருக்கட்டும், ஸோ இது ரெண்டையுமே நம்ம வந்து லைக் கம்பேர் பண்ணி நம்ம வந்து பார்க்குறப்போ வென் கம்ஸ் டு ஃபியூச்சர் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த தேர்ட் பார்ட்டியோட திங்ஸ் இன்வால்வ்டாக இருக்கிற இடத்துல ஒரு சில கான்வர்சேஷன்ஸ் கண்டிப்பாக நடக்கும். ஒரு சில ப்ராப்ளம்ஸ் 2 பேருக்குமே வரதான் செய்யும். ஒரு சில ஃபைட் அண்ட் ஆர்குமெண்ட் கண்டிப்பாக இருக்கதான் செய்யும். ஏன்னா இங்கே வந்து ஒரு விஷயம் வந்து என்னன்னா லைக் ஒரு எப்படி சொல்றது லைக் ஒரு சொல்யூஷனே இல்லாமல் போயிட்டே இருக்கு. அது எப்பயுமே வந்து என்னன்னா லைக் அது ஒரு எப்படி ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக வேணும். அந்த சொல்யூஷனுக்கு நம்ம வேணுங்கிறப்ப அது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வருது அப்படிங்கிறப்ப அப்போ 2 பேருமே அதை பேசி தீத்தா மட்டும்தான் அங்கே அந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து ஒரு முடிவடையும். ஸோ 2 பேரோட மைண்டும் கிளியர் ஆகும் இல்லையா. ஸோ அந்த விஷயம் தான் நான் இங்கே வந்து பார்க்குறேன். வென் கம்ஸ் டு த ஃபியூச்சர் வந்து நம்ம பார்க்குறப்போ ஸோ டெஃபினட்டாக உங்களோட பர்சன் நீங்கள் எந்த சினாரியோ வேணாலும் இருக்கட்டும், த பாஸ்ட் சினாரியோ ஆர் லைக் கரண்ட் சினாரியோ எந்த சினாரியோ வேணாலும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு கான்வர்சேஷன் நீங்கள் நடக்க தான் செய்யும். உங்களுக்கு உங்களோட பர்சனுக்குள்ளேயும் கண்டிப்பாக 2 பேரோட சைட்லேருந்தும் ஒரு சில ஃபைட் அண்ட் ஆர்குமெண்ட் இருக்க தான் செய்யும். நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுவீங்க, அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுவாங்க. அப்புறம் 2 பேருமே வந்து லைக் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து அதை புரிஞ்சுப்பீங்க. ஃபைனலாக அது வந்து எப்படின்னா லைக் ஒரு குட் வேலை தான் கொண்டு போய் முடியும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்க்குறப்ப அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் சண்டை இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும், அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். அப்படிங்கிறப்போ ஸோ 2 பேரோட சைட்லையும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அங்கே வந்து இருக்க தான் செய்யும். அண்ட் ஆஃப்டர் தட் அந்த கான்வர்சேஷன் முடிய போகிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அது ஒரு காம்ப்ரமைஸ் மைண்ட் செட்டில் ஒரு சமாதானத்தோட அந்த விஷயம் அங்கே வந்து முடிஞ்சிரும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஓவரால் இங்கே வந்து லைக் அது என்ன மாதிரி ஒரு சினாரியோஸாக இருந்தாலும் ஒரு கான்வர்சேஷன் கண்டிப்பாக இங்கே நடக்கும். அது ஒரு குட் வேல முடியும் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம ஒரு கைடன்ஸாகவும் பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ காம்ப்ளிகேட்டான ஒரு சிச்சுவேஷன்ஸாக இருக்குது அப்படிங்கிறப்போ ஐ திங்க் பெட்டர் ஒரு கைடன்ஸ் எடுக்கிறது பெட்டராக இருக்கும்.
ஓகே, ஸோ அதே தான் இங்கே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜஸ் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ரிசல்ட்டுமே நான் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ கைஸ் லைக் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் பர்சன் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப வருஷம்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ரீயூனைட் ஆகிறீங்க அப்படின்னாலுமே சரி, ஸோ தட் இஸ் பி லைக் யூனிவர்ஸோட ஒரு பிளான் தான். லைக் இந்த பர்சன் திருப்பி உங்களோட லைஃப்பில் வரணும் அப்படின்றது. ஸோ திருப்பி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மறுபடியும் ஒரு கம்பேக், ஒரு மறுபடியும் ஒரு நியூ பிகினிங், ஒரு ரீக்ரோத் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் இந்த கனெக்ஷன்ஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சில சான்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது அவங்களோட ஒரு எண்ணமாக இருக்குது. செகண்ட் சான்சஸ். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து மேக்ஸிமம் த பீப்புள் நீங்கள் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்மூத்தான ஒரு எண்டிங் தான் இங்கே இருக்குது. அப்படிங்கிறப்போ மறுபடியும் நீங்கள் அவங்க மேலே அந்த எமோஷன்ஸை காட்ட தான் செய்வீங்க, அவங்களும் உங்கள் மேலே எமோஷன்ஸ் காட்ட தான் செய்வீங்க. ஸோ லிட்டரலி அந்த ஒரு லைக் அந்த ஒரு சோல் கனெக்ஷன்ஸ் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபீல் பண்ணலாம். சில பேருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா மேபி நீங்கள் இந்த பர்சனே வந்து லைக் மேரேஜ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த பர்சன் கூட உங்களோட லைஃப்பை நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் உங்களோட லைஃப்பை வந்து இவங்க கூட நீங்கள் வந்து வாழ்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து லைக் ரெண்டு பேருமே மேரிட் பர்சன் கிடையாது, ரிலேஷன்ஷிப்பில் தான் இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னாலுமே, ஸோ அகெயின் இது ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பில் கூட எண்ட் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இங்கே மேக்ஸிமம் வந்து பார்க்குறப்போ த யூனிவர்ஸ் வாண்ட்ஸ் டு கிவ் யூ த செகண்ட் சான்சஸ். இன்கேஸ் ஏதாவது லைக் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆர்எல்ஸ் லைக் இந்த பர்சன் கூட மனசில் ஒரு ரீயூனியனோ இல்லை இந்த பர்சன் கூட மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம பேசிடணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சில தாட் இருக்குது அப்படின்னா தென் அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். சில பேருக்கு இந்த ஆகஸ்ட் மந்தில் உங்களுக்கு அந்த பர்சன்ட் வந்து ஒரு சில கனெக்ஷன் கிடைக்கலாம். சில பேருக்கு டிசம்பர் ஆர் ஜான்வரியில் அந்த பர்சன் கூட பேசுறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ மோர் ப்ராப்ளம் இங்கே வந்து பார்க்குறப்போ லைக் நான் சொன்ன மாதிரி லைக் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தில் தான் முடியுது அப்படிங்கிற மாதிரி கைடன்ஸில் நம்ம வந்து பார்க்குறப்போ பாசிட்டிவான ஒரு விஷயத்தில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யோர் ரீடிங் கைஸ். ஐ ஹோப் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த ரீடிங்கை நான் பார்க்கும்போது லைக் 12 அப்படின்ற ஒரு டைமை நான் பார்த்தேன். ஸோ யூ கேன் கிளைம் திஸ் ரீடிங் பை கமெண்ட் 12. அண்ட் அகெயின் சில பேர் மேபி 333 or 555 பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ அண்ட் 111 as well. ஓகே, ஸோ இந்த 3 நம்பருமே தான் நான் இங்கே வந்து பார்க்குறேன். ஸோ ஐ ஹோப் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசல்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசல்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tarot 143 family. ஸோ guys please give your support, because உங்களோட each and every support is very very important for me. ஸோ உங்களோட லைக் சப்போர்ட்டை என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் டஸ்லஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுமே நீங்கள் வந்து கொடுங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இங்கே ஹைலைட் பண்ணி கமெண்ட் கொடுத்துருப்பேன். டஸ்லஸ் இந்த வீடியோமே டிஸ்பிளே இருக்கும். அண்ட் கைஸ் அகைன் உங்களுக்கு ஏதாவது சில பர்சனல் லிங்க்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக என்னோட வாட்ஸ்அப் இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். அதோட டீட்டெயிலுமே நீங்கள் இங்கே லைக் நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம், ஒரு நீங்கள் ஹைலைட் கமெண்ட்டில் நீங்கள் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டரோடின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சுப்பேன். அந்த ஃபைல் நீங்கள் போய் பாருங்கள். இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் அது உங்களுக்கு ரெசனேட் ஆக தான் செய்யும். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதத்தில் கைட் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ see you guys next time. I love you all. Take care. Bye.